புவியியல், மக்கள் தொகையும் குடியிருப்பும் அதுவும் போட்டிருக்கேன். பாறை மற்றும் மண், பாறையை பற்றியும் மண்ணை பற்றியும் சொல்லியிருக்கேன். அது இம்பார்ட்டண்ட்டு ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போட்டிருக்கேன். ஒவ்வொரு பகுதியாக புவியியலில் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூறாவளி கூடுதல் வெப்ப சூறாவளி என அழைக்கப்படுகிறது. மைய அச்ச சூறாவளிகள் கூடுதல் வெப்ப சூறாவளி என அழைக்கப்படுகிறது. தலக்காற்று பகுதிகள் ஃபான் காற்று ஆல்ப்ஸ் ஐரோப்பா. லூ காற்று தார் பாலைவனம். தார் பாலைவனம் இந்தியா. சிராக்கோ ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதி. சின்லூக் ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்கா. மிஸ்ரல் மத்திய தரைக்கடல் பகுதி பிரான்ஸ். போரா மத்திய தரைக்கடல் பகுதி இத்தாலி. பெண்குதிரை வால்மேகம் கீற்று மேகம். செம்மறியாட்டு மேகம் அல்லது கம்பளிக்காற்று மேகம் எனப்படுவது இடைப்பட்ட திரள் மேகங்கள். மழை பனி ஆலங்கட்டி மழையுடன் தொடர்புடையது. கார்படை மேகங்கள். மேகங்கள் காணப்படும் அடுக்கு கீழடுக்கு. மழை அல்லது பனிப்பொழிவை தருவது படை மேகங்கள். குவிமாடம் அல்லது காலிஃப்ளவர் போன்ற வடிவத்தில் காணப்படுவது திரள் மேகமாகும். இடியுடன் கூடிய மழை தரும் மேகம் கார்த்திரள் மேகம். சாரல் 0.5 mm குறைவான விட்டமுள்ள நீர்த்துளி. மழை 5 mm மேல் பொழிவது 4 மணி மழைப்பொழி என வெப்பச்சலன மழைப்பொழிவு அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் அதிக மழை பொழியும் இடம் மௌசின்ராம். இது பூர்வாஞ்சல் மலையில் அமைந்துள்ளது. மேகாலயா. காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 100% இருந்தால் பனிவிழி நிலை எனப்படும். வளிமண்டல ஈரப்பதத்தை அளவிட ஈரப்பதமானி பயன்படுகிறது அல்லது ஈர உலர்குமிழ் வெப்பமானி. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்று பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம். காலநிலை வானிலையின் 35 ஆண்டுகள் சராசரி. வளியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும். புவி மேலோட்டத்தின் தடிமன் எவ்வளவு? 50 முதல் 80 கிலோமீட்டர். புவி மேலோட்டிற்கு கீழே உள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கவசம். கவசத்தின் தடிமன் எவ்வளவு? 8900 கிலோமீட்டர். உலகில் ஆழமான பகுதி எது? 7-44 சாவோ கிணறு ரஷ்யாவில் உள்ளது.
முதன்மை பாறை என்றும் தாய்ப்பாறை என்றும் அழைக்கப்படுவது எது? தீப்பாறைகள். தீப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் கருங்கல், பசால்ட். இந்தியாவின் தக்கான பீடபூமி எந்த பாறைகளால் ஆனவை? தீப்பாறைகள். படிவுப்பாறைகள் எடுத்துக்காட்டுகள் மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை. சுண்ணாம்பு, ஜிப்சம், நிலக்கரி, மரக்கூட்டு பாறைகள். உருமாறி பாறைகள் எடுத்துக்காட்டுகள் கிரானைட், நீஸ், ரைஸ் ஆகவும், பசால்ட், சிஸ்ட் ஆகவும், சுண்ணாம்பு பாறை சலவைக்கல்லாகவும், மணற்பாறை குவாட்சைட் பாறையாகவும் உருமாறுகிறது. இந்தியாவில் புவித்தட்டு இணையும் எல்லையில் உருவான மடிப்பு மலை எது? இமயமலை. புவித்தட்டு விலகும் எல்லையில் உருவான மலைத்தொடர் எது? அட்லாண்டிக் நடுக்கடல் மலைத்தொடர். புவித்தட்டு பக்க நகர்விற்கு எடுத்துக்காட்டு ஜான் ஆண்ட்ரஸ் பிளவு. நிலநடுக்க முதன்மை அலைகளின் வேகம் எவ்வளவு? 5 கிலோமீட்டர் முதல் 10.6 கிலோமீட்டர் வினாடிக்கு. இதுவரையில் ரிக்டர் அளவுகோலின் பதிவான அதிகபட்ச நிலநடுக்க அளவு எது? அது எந்த இடத்தில் ஏற்பட்டது? ரிக்டர் அளவுகோலில் 9.5 சென்டிமீட்டர் சிலி நாட்டில் பைபோ என்ற இடத்தில். நிலநடுக்கத்தின் இரண்டாம் நிலை அலைகளின் ஃபைவ் வேவ்ஸ் வேகம் எவ்வளவு? வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரை. அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்க அலை எது? மேற்பரப்பு அலைகள். நிலநடுக்கத்தின் மேற்பரப்பு அலையின் சராசரி வேகம் எவ்வளவு? வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை. சுனாமி அலைகளின் சராசரி வேகம் எவ்வளவு? மணிக்கு 500 கிலோமீட்டர். வல்கனோ எரிமலை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு ஹெலன்ஸ் எரிமலை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு பியூஜி எரிமலை, ஜப்பான். செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு கிளிமஞ்சாரோ எரிமலை, தான்சானியா. கூட்டு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு பியூரி எரிமலை, ஜப்பான். கும்மட்ட எரிமலைக்கு எடுத்துக்காட்டு பாரிக்யூட்டின் எரிமலை, மெக்சிகோ. கேடய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு மவுனலோவா எரிமலை, ஹவாய் தீவு, USA. மலைக்குகைகள் உருவாவதற்கான காரணம் என்ன? கார்பனாக்கம். நிலமட்டம் சமமாக்கல் செயல்பாடுகளின் காரணிகள் எவை? ஓடும் நீர் அல்லது ஆறுகள். ஆறுகள் கடலுடன் கலக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முகத்துவாரம். ஆற்றின் இளநிலையில் எந்த செயல் முதன்மையானதாக உள்ளது? அரித்தல். இளநிலையில் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்கள் எவை மற்றும் அவை யாவை? அரித்தல் நிலத்தோற்றங்கள். அவை வி வடிவ பள்ளத்தாக்கு, மலையடுமுக்குகள், குறுகிய பள்ளத்தாக்கு, இணைந்த கிளைக்குன்றுகள், துள்ளல்கள், குடக்குழிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள். முதிர்நிலையில் ஆறுகள் எவற்றை அடைகின்றன? சமவெளியை. ஆறுகள் முதிர்நிலையில் உருவாக்கும் நிலத்தோற்றம் எவை? வண்டல், விசிறிகள், வெள்ளச்சமவெளிகள், ஆற்று வளைவுகள், குருட்டு ஆறுகள், குதிரை
குழம்பு ஏரி. மூப்பு நிலையில் ஆற்றின் முதன்மை செயல் என்ன? படிய வைத்தல். ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாக்கும் நிலத்தோற்றம் எவை? டெல்டா மற்றும் பொங்குமுகங்கள். காவேரியின் துணை ஆறுகள் எவை எவை? பவானி, அமராவதி, நொய்யாறு. காவேரியின் கிளை ஆறு எது? கொள்ளிடம். உலகில் உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஏஞ்சல். உயரம் 979 மீட்டர். இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஜோக் நீர்வீழ்ச்சி. கர்நாடக மாநிலம். ஆசியாவில் மிகப்பெரிய நன்னீர் குதிரை குழம்பு ஏரி எது? பீகாரில் உள்ள கன்வர் ஏரி. குருட்டு ஏரி. உலகின் மிகப்பெரிய குதிரை குழம்பு ஏரி குருட்டு ஏரி எது? அமெரிக்காவின் உள்ள சிக்காட் முகத்துவாரத்தை பொங்கு முகம் உருவாக்கும் இந்தியாவில் உள்ள 2 ஆறு எவை? நர்மதா, தபதி. டெல்டாவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் காவேரி டெல்டா. உலகில் மிகப்பெரிய டெல்டா எது? சுந்தரவன டெல்டா. சுந்தரவன டெல்டாவை உருவாக்கிய ஆறுகள் எவை எவை? கங்கை, பிரம்மபுத்திரா. உலகில் மிகவும் அறியப்பட்ட வெப்ப நீரூற்று எது? அமெரிக்காவில் உள்ள வியாமிங்கின் எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவில் காணப்படும் ஓல்டு பெய்த்ஃபுல். உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் எது? நல்லர்பார். இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் எவை எவை? மேற்கு பீகார், குப்ததாம் குகைகள், உத்தரகாண்ட், ராபர்ட் குகை மற்றும் தப்கேஷ்வரர் கோயில். மத்திய பிரதேசம், பச்மாரி மலைகள், பாண்டவர் குகைகள். சத்தீஸ்கர், பஸ்தா, குடும்சர் குகைகள். ஆந்திர பிரதேசம், போரா குகைகள். உலகின் மிக ஆழமான உறிஞ்சுதுளை எது? அது எங்கு உள்ளது? சைனோசை, ஜியான்காங், சீனா. உலகின் அதிகமான உறிஞ்சுதுளை உள்ள இடம் எது? இல்லினாய்ஸ், அமெரிக்கா. நிலத்தடி நீர்ப்படிவு நிலத்தோற்றங்கள் எவை எவை? கல்விழுது, கல்முனை, செங்குத்து, கல்தூண். ஆல்ப்ஸ் மலைகளின் உறைபனி கோட்டின் உயரம் எவ்வளவு? 2700 மீட்டர். கிரீன்லாந்தின் உறைபனிக்கோட்டின் உயரம் எவ்வளவு? 600 மீட்டர். பனி ஆறுகள் உருவாகும் அரித்தல் நிலத்தோற்றங்கள் எவை எவை? சர்க்கு, அரேட்டு, மேட்டர்ஹார்ன். யூ வடிவ பள்ளத்தாக்கு, தொங்கும் பள்ளத்தாக்கு, பனியாற்று பள்ளம். பனியாறுகளின் படிய வைத்தல் நிலத்தோற்றங்கள் எவை எவை? மொரைன்கள், ட்ரம்ப்ளின்கள், எஸ்கர்கள், கேன்ஸ் மற்றும் பனியாற்று வண்டல் சமவெளி. காற்றில் அரித்தல் நிலத்தோற்றம் எவை எவை? காளான் பாறை அல்லது பீடப்பாறை. இன்சல்பர்க், யார்டங். காற்றின் படிய வைத்தல் நிலத்தோற்றங்கள் எவை எவை? மணல்மேடு, பர்கான். குறுக்கு மணல்மேடு, நீண்ட மணல்மேடு. நீண்ட மணல்மேடுகள் சகாராவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சேட்ஸ். புவியியல் காற்றாடி வண்டல் படிவு காணப்படும் இடங்கள் வடமேற்கு மற்றும் மேற்கு சீனா. அர்ஜென்டினாவின் பாம்பஸ். உக்ரைன் மற்றும் வட அமெரிக்காவில் மிசிசிப்பி பள்ளத்தாக்கு. உலகின் மிக கனமான காற்றாடி வண்டல் படிவு எங்கு உள்ளது மற்றும் அதன் உயரம் என்ன? சீனா. உயரம் 335 மீட்டர்.
உலக மண் நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது. டிசம்பர் 5. உலக மண் நாள் டிசம்பர் 5. மண்ணில் சராசரி இயல்பு என்ன? கரிம பொருள் 5, நீர் 25, காற்று 25, கனிமங்கள் 45. ஆற்றுச் சமவெளிகள், வெள்ளச் சமவெளிகள், கடற்கரை சமவெளிகளில் காணப்படுகிறது. மண் வகை எது? வண்டல் மண். மிகவும் வளமான மண் வகை எது? வண்டல் மண். நெல், கரும்பு, சணல், கோதுமை மற்றும் உணவுப் பயிர்கள் பயிரிட உதவும் மண் வண்டல் மண். மண் அடுக்கில் எந்த மண் கரிமப் பொருட்களால் உருவானவை? இலை, மக்கு அடுக்கு அல்லது கரிம அடுக்கு. நீர்ப்பாறைகள் சிதைவதால் உருவாகும் மண் வகை எது? கரிசல் மண். ஈரப்பதத்தை அதிக அளவு தக்க வைத்துக் கொள்ளும் திறன் கொண்ட மண் எது? கரிசல் மண். கரிசல் மண்ணில் நன்கு விளையும் பயிர் எது? பருத்தி பயிர். வளம் குறைந்த மற்றும் திணைப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் எது? செம்மண். தேயிலை, காபி போன்ற தோட்டப் பயிர்களை பயிரிட உகந்த மண் எது? சரளை மண். வேளாண்மை மேற்கொள்ள இயலாத மண் எது? பாலை மண். நன்கு வளமான மண் 1 சென்டிமீட்டருக்கு உருவாக எடுத்துக்கொள்ளும் காலம் 3000 வருடங்கள் ஆகும். மித வெப்பமண்டல பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 200 முதல் 400 வருடங்கள். வெப்பமண்டலம், அயனி வெப்பமண்டலத்தில் பகுதிகளில் வளமான மண் 1 சென்டிமீட்டர் உருவாக எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 200 வருடம். உருவாக எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 200 வருடம். வெப்பமண்டலம், அயனி வெப்பமண்டலம் பகுதிகளில் வளமான மண் 1 சென்டிமீட்டருக்கு உருவாக எடுத்துக்கொள்ளும் காலம் 200 வருடங்கள். அடுத்தது மக்கள் தொகையும் குடியிருப்பும் பார்ப்போம். இப்போ இது வரைக்கும்